நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ரூபா நோட்டில் 786 வந்துருந்துச்சுன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், இஸ்லாம் பெருமக்கள் அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் போட்டு 786 போட்டிருப்பாங்க அப்படின்னு. அதே ஒரு நாலு நண்பர் இஸ்லாம் நண்பர்கிட்ட கேட்டு, நல்லா ப்ராக்டிஸிங் இஸ்லாம் நண்பர், அவர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, உங்களை யாரும் மட்டையை கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னாரு. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ மெக்கா இருக்க பெரிய ஊர், அந்த ஊரில் அந்த காலனிகள் வைக்கிற இடம் இருக்குல்ல, அதில் வந்து ஒவ்வொருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க காலனி. அது 786ன்னு ஒரு நம்பர் கூட இருக்குது. ஒருவேளை அது உண்மையிலே புனிதமான நம்பராக இருந்தால் எப்படி அது 786 நம்பர் காலனி வைக்கிற இடத்துல கொடுத்துருப்பாங்க? அதனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா போய் சொல்கிறாங்க, இது வந்து சும்மா ஃபேக்கு அப்படின்ட்டாரு. அதனால் இந்த நோட்டை அப்புறம் அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 7ஆம் நம்பரை வந்து கேது பகவான்னு குறிக்கும், 6ஆம் நம்பர் வந்து சுக்கராச்சாரியாரை குறிக்கும். இதுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கார்ல 8, அவர் வந்து சனீஸ்வர பகவானை குறிக்கும். 7 கேதுன்றது வந்து ஞானகாரகன், 6 சுக்கிரன் வந்து செல்வத்துக்கு காரகன், நடுவில் இருக்கான உழைப்புக்கு காரகன். அதாவது அறிவை பெற்ற அறிவை சரியாக முறையில் உழைக்கும் போது அது சரியான ஒரு செல்வத்தை நம்ம கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உழைப்புக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நபிகளாரே சொல்லலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து கடைசி வரை வேலை பார்த்து தான் சாப்பிட்டாரு. ஏதோ நமக்கு வந்து இறைவனோட தொடர்பு வந்துருச்சு, நம்ம தான் திருக்குறள், நம்ம தான் ஒரு மார்க்கத்தை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு பேர் செம்மலாம் சாப்பிடலாம். அவர் 60 வயசு செத்து போயிட்டாரு. சாகுற வரைக்கும் அவர் கடுமையாக உழைச்சார். ஆகவே 786 என்பது உழைப்பை குறிக்கும் எண். உழைப்போம், உயர்வோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.